ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதளவில் உடைந்து போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்க, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரி செய்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக்க இந்த சாய் வந்துள்ளேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே இடத்தில் ஒரே மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடுங்கி கிடந்தது. ஆனால் இதற்குமே அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு தேங்கி நிற்கிறதோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நிற்கிறதோ, எல்லா விஷயத்திலேயும் உடைந்து போய் எல்லா விஷயத்திலேயும் மனம் தளர்ந்து இருக்கும் உனக்கு கூடிய விரைவாகவே ஒரு இனிப்பான செய்தியும் இனிப்பான ஒரு நல்ல நல்ல சுவாரஸ்யமான விஷயமும் நடக்கப் போகிறது. இன்னைக்கு வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளும் பலவிதமான காயங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் கூடிய விரைவாகவே நீ எதிர்பார்க்காத பல சுப விஷயமும் பலவிதமான சந்தர்ப்பம், அதாவது 1-2 விஷயம் உனக்கு தப்பாக நடந்திருந்தது, அது திரும்பவும் உனக்கு மாற்றியும் தரப்படும். நம்ம கை மீறி போயிட்டே, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காமல் போயிட்டே அப்படின்னு நினச்ச விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் சிறப்பாகவே நடக்க போகுது. தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு இதுவரைக்கும் தோல்வியை நீ பார்த்திருக்கும் பொழுது வெற்றி எப்படி வரும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் சாய் இருக்கும் இடத்தில் வெற்றியும் இருக்கும். வெற்றி தான் முழுக்க முழுக்க இருக்கும். இன்று நீ நினைப்பது மிக மிக தவறான ஒன்று. சாயை வணங்கின, ஆனால் சாய் எனக்காக ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கிறது தப்பானது. சாயை நினச்சி ஒரு விஷயத்தை கேட்டுட்ட அப்படின்னா அது இன்னைக்கு இந்த நிமிஷம் உனக்கு கிடைக்காம இருந்தாலும் கூடிய சீக்கிரமா, ஏன் 1 மணி நேரத்துக்குள்ளேயே உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். தோல்வி, பயம், வேதனை, கண்ணீர், இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி ஒரு நாளும் யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச பல நாட்கள் இருக்கு. அந்த பல நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தனாலும் இருக்குது. நீ எதிர்பார்த்துட்டே இருந்திருப்ப சில விஷயம், இந்த நாளில் இது நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சில சந்தர்ப்பத்தால், சில சூழ்நிலையால் அது நடக்காமல் கூட உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு நகர்ந்திருக்கு. ஆனால் அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. நடக்கும், அதுவும் தீவிரமாக சந்தோஷமாக நடக்கும். இன்னைக்கு தான் நீ கஷ்டப்படுற போகிற கடைசி நாள். இனிமே வரப்போகும் ஒவ்வொரு நாளும் இனிப்பு நிறைந்த நாளாக இருக்கும். இந்த சாய்க்காக நீ செஞ்ச பூஜை, நீ செஞ்ச அத்தனை விஷயமும் வீண் போகாது. நீ இந்த சாய்க்காக செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் நல்லதாகவே உனக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம செஞ்சவே நேரத்தை சாய்க்காக செலவு செஞ்சோம். நம்ம முயற்சி செய்யணும் சாய் சொன்னார், அதுக்காக நம்ம செஞ்சோம். சாய் சொன்னாருங்கிறதுக்காக உதவிகளை, நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சோம். ஆனால் நமக்கு கிடைச்சது என்ன? ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் நீ இதெல்லாம் நேரம், காலம், பணம், உடல் உழைப்பு இதெல்லாம் நீ பார்க்காம உன்னுடைய விஷயத்தை, உன்னுடைய செயலை மட்டும் விடாமல் செஞ்சல, இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கல. அதுக்காகவே உனக்கு நிறைய இடத்துல நல்ல நல்ல மாற்றமும் நல்ல நல்ல திருப்பமும் கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் நீ எந்த ஒரு விஷயத்திலேயும் உடைஞ்சு போயிட வேண்டாம். உன்னுடைய இன்பம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விதமான துன்பம் எல்லாமே படிப்படியாக நல்லபடியாகவே நடக்க போகுது. நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் உன்னை வாழ்க்கையில் ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலேயே வச்சுட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நீ என்னையுமே சில சமயம் அப்படி தான் நடப்பேன். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன், ஒரு நாளும் உனக்கு துரோகத்தை செஞ்சிடணும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சதில்லை. நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி தான் நினச்சிருக்கனே தவிர ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை. தொடர்ந்து உன்னுடைய காரியம் அத்தனையும் வெற்றிகரமாகவே இருக்கும். நீ பல இடத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அத்தனை விதமான செயல்களும் வெற்றி பாதையே போய் நிச்சயமாக சேரும். இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள்
எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல் அப்படின்னு நினைக்காத. இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஒவ்வொரு நாளும் பழிச்சிருக்கு. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் நீ கேட்குற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடந்திருக்கு. அதே போல் உன் வாழ்க்கையில் படிப்படியாக எல்லாமே நடக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த உடனேயே மனதை விட்டு விடாதே. இது நடக்காது, அது நடக்காது, இது முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடாதே. மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாகவே இருக்கும். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் உன் வாழ்க்கையில் நீ காணப்போகும் ஒரே ஒரு விஷயம் வெற்றி என்ற ஒரு விஷயம் மட்டுமே. தோல்விகள் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் எந்த நபரையும் தொட்டு கூட பார்க்காது. அது என்ன செய்யும், இது இப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் தோல்வி வருமே தவிர தோல்வியே நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. நீ எவ்வளவு முயற்சி செய்யற, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்தெந்த விஷயத்துக்காக உழைக்கிற அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு வேணா புரியாம இருக்கணும். ஆனா உன்னையே பார்த்துக்கிட்டு நீ என்ன தப்பு செய்யற, நீ என்ன சரியான விஷயம் செய்யறன்னு ஒவ்வொன்றையும் யோசிச்சு உனக்கு தண்டனை கொடுக்குற நேரத்துக்கு தண்டனையும் நல்லது கொடுக்குற நேரத்துக்கு நல்லதையும் கொடுத்துக்கிட்டு இருக்க பத்தியா. இந்த சாயிக்கு எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை என்னுடைய இரு கண்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டுல இருக்க, உன் நிலா உன் பின்னாடி தொடர. நீ என்ன அசைவுகள் செய்யற, நீ என்ன யோசிக்கிற, என்ன விஷயத்த நீ பாக்குற, என்ன விஷயத்து மேல ஆசைப்படுற, எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தப்பான விஷயம் நடந்துருமோ, இந்த விஷயம் நடந்துருமோ, அந்த விஷயம் நடந்துருமோன்னு போட்டு குழப்பிக்காம எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும், எல்லாமே நமக்கு பிடிச்சதா நடக்கும், எல்லாமே நமக்கு வாழ்க்கையில ஏற்றதா நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்க நம்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போற விஷயம் என்ன தெரியுமா? வெற்றி அப்படிங்கிற ஒண்ணுதான். நீங்க நிறைய தப்பான விஷயம் இது வரைக்கும் செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து தப்பான விஷயம்னு எதையும் நீங்க செய்யல. நான் உங்களை செய்யவும் விடல. நீங்க தொடர்ந்து செய்யற காரியம் இப்போலாம் நல்லது மட்டும்தான். நீங்க நல்லது செய்யறதுக்கான எல்லா விதமான நல்லதும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு விஷயம் நடக்கும். தொடர்ந்து நீங்க ஆசைப்படுற காரியத்துல வெற்றி கிடைக்கும். என்னாலும் எப்போதும் கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அழகு பார்த்து வாழ வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.